ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் கார்ட்போர்ட் அட்டையை வச்சு ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் அட்டை தான் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம ஒட்டி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இது நீங்கள் கம்மு வச்சு கூட ஒட்டிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் ஒரு டேப் வச்சு பேக்கிங் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் வச்சு ஒட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றி ஒரு டேப்பு ஒட்டணும். அதாவது இந்த மாதிரி பிங்க் கலர் டேப் நமக்கு கிடைக்குது. டேப் எந்த கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே கலருக்கு டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பிங்க் கலரில் எடுத்துருக்கிறதுனால பிங்க் கலர் டேப்பே நான் சுற்றி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த மாதிரி டேப் ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பேக் சைடு கொண்டு தான் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் என்ன பண்ணுன்னா பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மைக்கு தலைப்பகுதிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுக்குறதுக்கெலாம் நான் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துக்கோங்க. இது வயிறு பகுதிக்காக நான் இந்த பெரிய இதை எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே தலைப்பகுதிக்காக எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கால் பகுதிக்கும் மேலே வைக்கிறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட்டு நான் 2 கலர் காம்பினேஷனில் எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி 2 கலர் காம்பினேஷனில் உள்ளன் த்ரெட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கணும். இந்த சுற்றுறது பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 50 தடவை சுற்றிருக்கிறேன். ஒவ்வொரு இதுலேயுமே 50 தடவை சுற்றிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதை 50 தடவை சுற்றிக்கோங்க. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா 4 பீஸ் நீங்கள் போடணும். இந்த சின்ன சைஸில் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துருக்குறோம். சின்ன பீஸில் 4 எடுத்துக்கணும். அடுத்த ஒரு பீஸை 1, மீடியம் சைஸில் 1, அதே மாதிரி லார்ஜ் சைஸில் 1 எடுத்துக்கணும். இப்போது 50 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக சைஸஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர், சென்ட்ரு பாயிண்டில் நம்ம நாட் போட்டுக்கணும். ஒரு நாட் போட்டுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்டில் அதே எல்லோ கலர் காம்பினேஷனில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம டோட்டலாக 50 தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற பீசஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 50 தடவையே மற்ற பீசஸையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. எல்லோ கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் த்ரெட்டு தேவைப்படுதோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சீப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஷேப் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம தலையில் எப்படி கோரி விடுவோமோ, முடியை கோரி விடுவோமோ, அதே மாதிரி இதை கோரி விட்டுக்கோங்க. நமக்கு சிக்கல் எதுவும் இருந்தாலும் வெளியில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப்பும் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பீஸ்க்கும் 50 தடவை ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சைட்லேயும் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கம்ப்ளீட் ஆயிரும். இது நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் இதே ரவுண்டு எடுத்துகிட்டு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப ஒரு சுற்றுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி கட் பண்ணி விட்டுறணும்.
நமக்கு டிஃபன் பாக்ஸோட ஷேப் தான் கிடைக்கும். அந்த குட்டி டிஃபன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன டிஃபன் பாக்ஸோட ஷேப் வரும். இப்போ இதை ஃபுல்லாகவே கட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சுற்றி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷேப் பாருங்கள் கரெக்டாக ரவுண்டு ஷேப் கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்கள் 4 பீஸ் ரெடி பண்ணிக்கணும். சென்ட்ரு பாயிண்ட்டும் நான் கட் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா 50 தடவை தான் ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன். வயிற்று பகுதி வந்து 50 தடவை, அடுத்தது மேல் பகுதி தலைப்பகுதி பார்த்திங்கன்னா 50 தடவை, அடுத்தது மேலே உள்ள பார்ட்டு 4 இது பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சின்னதில் வந்து சைஸில் போடுறது 4 இது பண்ணிக்கணும். மற்ற எல்லாமே ஒரு இதுதான் செய்யணும். இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கம்மு வந்து எடுத்துக்கோங்க. கம்மு வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒட்டி விடணும். இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பக்கமுமே கம்மு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வயிற்று பகுதி, அதாவது பெரிய ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவுண்டு ஷேப்பை இதில் எடுத்து வச்சு ஒட்டிடணும். இதை வந்து நீங்கள் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே தலைப்பகுதி ரெடி பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கும் கம் போட்டு ஒட்டிடுங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒட்டிடுங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா தலைப்பகுதி, அதை ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளது இது ரெண்டையும் ஒட்டிடணும். இது வந்து இந்த இடத்துல ஒட்டிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேல் பகுதியும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாருங்கள், இது நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா இது ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது பாருங்கள், பிளாஸ்டிக்கில் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிற ஐ வந்து நீங்கள் ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்மு போட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒன்று, சைடில் ஒன்று நம்ம கரெக்டாக ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதை நம்ம எப்படி ஒட்டலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அழகாக கார்ட்போர்ட் அட்டையில் ஒரு டெடி பியர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் இதெல்லாமே நீங்கள் வந்து பிஎட் டீச்சர் ட்ரைனிங் ஒர்க்ஸ்க்காக நான் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் மேலே டிஸ்ப்ளே ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.